ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு ஒரு குக்கரில் 50 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். அதோட தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கலாம். சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை துண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஊற வச்ச அரிசியை அப்படியே எடுத்து குக்கரில் சேர்த்து அந்த நெய்யிலே நல்லா அரிசியை வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நெய்யிலே கொஞ்சம் நேரம் ரைஸ் வதங்கணும். பாருங்கள், நெய்யில் லைட்டாக வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அடி பிடிக்காமல் அரிசியை நல்லா வறுத்து நெய்யிலே வறுத்தோன்னா சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதிகமாக தண்ணி வச்சிங்கன்னா பாஸ்மதி ரைஸ் குழஞ்சிரும். கரெக்டான அளவில் வைங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு 1 விசில் வச்சு எடுத்தால் போதும். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி இலையை இதில் தூவி மூடி வச்சிடலாம். 1 விசில் வச்சாலே போதும். நல்லா உதிரியாக பொலன்னு சாதம் ரெடி ஆயிடும். இதுக்கு சைடிஷ்ஷாக என்ன வச்சு சாப்பிடுவாங்கன்னா, காரமான குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. குருமா இல்லை முட்டை கிரேவி, பட்டாணி குருமா, எது வச்சாலும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஜீரா ரைஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை குக்கர்லேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. அப்போ தான் அது உதிரியாக இருக்கும். குக்கர்லேயே வச்சிங்கன்னா அந்த சூட்டிலே நல்லா குழைய ஆரம்பிச்சிடும் சாதம். அதனால் சாதம் ரெடி ஆனோடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. நல்லா உதிரியாக பொலன்னு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.